இங்க இந்த பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. அதனால இந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டு ரெடியா இருக்கா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் பொண்ணோட அம்மாவும் இதுதான் என்னோட ஒரே பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணோட பேரை கேட்டதும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அம்மாவும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நீ என்னமா படிச்சிருக்க, உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அப்பர்ணாவோட அம்மா தான் பதில் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம அந்த பொண்ணையே பதில் சொல்ல விடுங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியா பேச அனுப்புனா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தான் பேசுறாங்க. இதனால அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சு போயிருது. மாப்பிள்ளையோட அம்மாவும் பொண்ணு கையில வளையல் எல்லாம் போட்டு சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்றாங்க. எங்களுக்கு அப்படி ஒன்னும் சொந்தங்கள் எல்லாம் கிடையாது, நாங்க மட்டும்தான் நீங்க எந்த டேட்ல சொல்றீங்களோ அந்த டேட்லயே வச்சுக்கலாம் சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்ல ரொம்ப அவசரப்படுறத பார்த்து பொண்ணு வீட்லயும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நல்ல சம்பந்தம்னால வீட்ல ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அப்பர்ணாவுக்கு நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதும் இந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்ப வாயில குலவை எல்லாம் போட்டு ரொம்ப வித்தியாசமா அழைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம உள்ள வரதுக்கு முன்னாடி இடது கால வச்சு வான்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குற இந்த புது பொண்ணுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த பொண்ணு அங்க போனதுல இருந்தே ரொம்பவே அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் நடக்குது. அதுக்காக மாமியார் நாளைக்கே ஒரு சாமியாரை போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அபர்ணாவோட ஃப்ரெண்ட ரொம்ப நாளா காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி ஒரு வீடியோவும் அபர்ணாவுக்கு அனுப்பியிருப்பா. ஆனா போலீஸ்ல இருந்து கால் பண்ணி அவ தற்கொலை பண்ணிக்கல, யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டு அபர்ணா பயந்து போயிடுறா. அடுத்த நாள் மாமியாரும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஒரு சாமியாரை பார்க்க கிளம்புறாங்க. சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா இந்த பொண்ணால உங்க வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அபர்ணாவுக்கு அவளோட இறந்து போன ஃப்ரெண்டோட ஞாபகமே இருக்கு. மறுநாளே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவளோட ஃப்ரெண்டு எப்படி இறந்தான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா.